ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு கடையிலேருந்து 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் போன்லெஸ் சிக்கன் தான். நீங்களும் கடையில் போய் போன்லெஸ் சிக்கன்னு கேட்டால் கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வீடியோவில் நான் காட்டுற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கடையில் போய் ஹக்கா நூடுல்ஸ் அப்படின்னு கேட்டால் ஹோட்டலில் கிடைக்கிற அதே நூடுல்ஸ் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஒரு 1/2 கிலோ பாக்கெட் 1 கிலோ பாக்கெட் அப்படி பார்த்து வாங்கிக்கலாம். இதுதான் நான் வாங்கின நூடுல்ஸ் பாக்கெட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிக்கனை கட் பண்ணி முடித்தாச்சு. அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் சேர்க்குறதுனால சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை அப்படியே ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்ததும் சிக்கனும் தயிரும் சேர்ந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த டைமில் இதில் வந்து நாம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் நல்ல மிளகுத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் 3யுமே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருந்தால் கார்ன் பவுடர் சோள மாவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எந்த அளவு மிக்ஸ் பண்ணி விடுறீங்களோ அதுக்கு தக்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கையால் நல்லா விரசி முடித்த பிறகு இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு மூடி வச்சுக்கலாம். அந்த கேப்பில் நாம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு வாணலிக்கு ஒரு 3/4 அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா சூடானதும் அதில் வந்து நாம் உதிர்த்து வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா சிம்லே இருக்கட்டும். எதுக்காகனா நூடுல்ஸ் வந்து குழஞ்சிடக்கூடாது. நூடுல்ஸ் குழஞ்சிட்டு அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. எந்த அளவு சிம்மில் வைக்க முடியுமோ அப்படி வச்சியே செய்யுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூடுல்ஸ் வந்து எவ்வளோ டைம் வேகணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு 50லேருந்து 60% நமக்கு வெந்தாலே போதும். தண்ணியில் வந்து நூடுல்ஸ் வந்து ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்ல மொட்டு பதத்தில் நூடுல்ஸ் வந்து வெந்திருந்தாலே நமக்கு பார்த்தாலே தெரியும். அந்த டைமில் இதை வந்து உங்கள் வீட்டில் பெரிய அரிப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒரு கரண்டி எடுத்து வெந்நில இருக்கக்கூடிய நூடுல்ஸை அரிப்பில் தூக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணிக்கோங்க. நூடுல்ஸில் இருக்க தண்ணி வந்து சுத்தமாக வடிஞ்சிரட்டும். அதுக்கப்புறம் நாம் இதை எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து செய்வாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே வடித்து எடுத்துட்டேன். இது வந்து 4 பேருக்கு தேவையான அளவு. 3 பெரியவங்க, ஒரு சின்ன குட்டி பையனுக்கு. வாங்க இனி நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட் இருந்துச்சு அப்படின்னா 2 கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து முட்டைகோஸ் இருந்துச்சு அப்படின்னா நீளமாக துருவி எடுத்துக்கோங்க. பீன்ஸு எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். ஆனால் முட்டைகோஸும் குடமிளகாயும் மட்டும் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போந்தான் வந்து அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலை இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பொருளையுமே கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கிச்சன் பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கோங்க. முட்டைகோஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வேறு ஒரு வாணலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலாலாம் போட்டு ஊற வச்ச சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா பொரிச்ச அந்த இறைச்சியை மறுபடியும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அப்போ தான் அந்த நூடுல்ஸ் சாப்பிடும்போது சிக்கனோட பீஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நாம் எந்த பாத்திரத்தில் நூடுல்ஸ் வேக வச்சோமோ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு நூடுல்ஸ் செய்கிறீங்களோ அத்தனை பேருக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். நான் 4 பேருக்கு அப்படிங்கிறதுனால 4 முட்டை ஊற்றிக்கிறேன். முட்டை ஊற்றிட்டு அதை அந்த எண்ணெயிலே நல்லா வரட்டி எடுங்க. கரண்டி வச்சு அடுப்பை சிம்லே வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. முட்டை நல்லா பீஸாக கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு முட்டை வந்து நமக்கு நல்ல துண்டாக கிடைச்ச பிறகு முட்டையை ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேரட்டு பீன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் இந்த முட்டை கூடையே நல்லா வறுத்தி எடுங்க. இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. வாசனை கமகமன்னு இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க தீயை. உங்களுக்கு அப்படியே அந்த முட்டை அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இடையிடையே ஒரு 2 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே நல்ல காய்கறிகள் வதங்கி வரட்டும். இப்போ இதில் நாம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய முட்டைகோஸை சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே சீக்கிரமாக வெந்து வரக்கூடிய காய்கறி அப்படிங்கிறதுனால நிறைய நேரம் எடுக்காது. இப்போ இதில் கொஞ்சமாக இந்த முட்டைகோஸ் வந்து சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் குடமிளகா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அதுக்காக அடிக்கடி எடுக்க வேண்டாம். மாதத்தில் ஒரு 2 நாள் இப்படி செஞ்சு கொடுங்க. முட்டைகோஸ் ஓரளவு வெந்ததும் இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ரெட் சில்லி சாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் 1 ஸ்பூன், சோயா சாஸ் இதெல்லாம் வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரெட் சில்லி சாஸும் சோயா சாஸ் அதுக்கப்புறம் தக்காளி சாஸ் அதாவது டொமேட்டோ சாஸ் இந்த 3ஐயுமே சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கடைசியாக பெப்பர் நல்ல மிளகுத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சாஸஸ் வந்து இந்த வெஜிடபிள்ஸில் இறங்கணும். இந்த டைம்லேயே நல்லா மணக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு நிமிஷம் கழித்து நம்ம தண்ணியை வடித்து வச்சுருக்க நூடுல்ஸை இதில் வந்து சேர்த்துக்கலாம். கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. நூடுல்ஸ் பார்த்திங்கனாலே தெரியும் கரெக்டான பதத்தில் நான் எடுத்திருக்கேன். இது குழஞ்சிருந்து அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கிளறும்போது அந்த கரண்டியில் ஒட்டி ஒட்டி வரும். அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது, மாவு மாதிரி இருக்கும். நீங்கள் எந்தளவு வெந்நில நூடுல்ஸை போட்டு கொதிக்க வச்சு எடுக்கிறீங்களோ அது வந்து உதிரியாக நீங்கள் எடுக்கிறதுல தான் இந்த பக்குவமே இருக்குது. அவ்வளோதாங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே என்னோடய வீடியோ பார்த்து உங்களோட வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.